Hello friends, allow blouse வச்சு blouse cutting ரொம்ப simple and easy-ஆ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். இது வந்து மெயின் கிளாத்து. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம எப்படி அளவு மார்க் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அளவு எடுக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நேர் கட்டிங்னா ஃப்ரண்ட்டில் எடுப்போம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை வந்து உடம்பு சுற்றளவு வந்து நீங்கள் அளவு எடுத்து பாருங்கள். நம்ம மார்க் பண்ணுற விதமும் ப்ளவுஸில் நம்ம எடுக்கிற அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ வந்து அளவு வந்து எடுத்து காட்டுறேன். இப்போ இதை மாதிரி ப்ளவுஸை 4ஆக ஃபோல்டிங் பண்ணி அதாவது 4ஆக மடித்து இது மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரி போட்டுங்க. இப்போ நெக்கோட இறக்கம் உங்களுக்கு மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அந்த மாதிரி அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து எப்படி எடுக்கிறேன்னு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதே மாதிரி அளவு எடுக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் உடம்பு சுற்றளவு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ ஒரு குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ அந்த நெக்குக்கு நேராக வர அளவை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டேப்பால் அளங்க. இப்போ 8.25 ஒரு பாயிண்ட். இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு 8.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 8.25 இன்ட்டு 4 அதை வந்து 4ஆல் அப்படியே பெருக்கணும்னா மொத்த உடம்பு சுற்றளவு. ஸோ 4 × 32 33 இன்ச்சு. இந்த ப்ளவுஸு 4 கால் 1 இல்லையா, மொத்த உடம்பு சுற்றளவு 33 இன்ச்சு. நான் எல்லா வீடியோலையுமே ஃபஸ்ட்லேயே வந்து உடம்பு சுற்றளவு சொல்லிட்டு தான் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறேன். கவனமாக பார்த்துங்க. நீங்கள் வந்து மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா உடம்பு சுற்றளவு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வந்துட்டு லைனிங் கிளாத்தில் நம்ம அளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் இதை மாதிரி இப்போ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் போட்டுங்க. உங்களுக்கு அளவு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உடம்பு சுற்றளவு எடுக்கிற இடத்துக்கிட்டையும் ஷோல்டர்கிட்ட கண்டிப்பாக ஒரு பின் வந்து போட்டுங்க. ஏன்னா கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த 2 இடத்துல மட்டும் பின் போட்டுங்க. இப்போ வந்து கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி பிசுறு பாகம் வச்சுருக்கோம்ல, இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மடித்து தைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிசுறு எக்ஸஸாக இருக்கிறத கிராஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக வந்து இந்த கிளாத் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கரபாகம் 2ஆக மடிச்சுட்டு கரபாகம் 2 கரபாகமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி நமக்கு ஆப்போசிட்லேயும் மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் தான் இந்த கிளாத் வந்து வாட்டம் அடித்து போட்டிருக்கேன். அதாவது பிசுறு பாகம் கீழ்ப்பக்கம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங்க்கு இந்த மாதிரி போடும்போது நமக்கு கிளாத் நிறையா சேவ் ஆகும். இப்போ ஒரு வேளை நீட்டு ஸ்லீவ்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கிளாத்து தாராளமாக பற்றும். இது ஏற்கனவே வந்து நல்லா 1 மீட்டர் கிளாத் அதிகமாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறதில்ல, மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா கிளாத் வந்து பிராசோ கிளாத் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல. அதனால் அடித்து திருப்பாமல் 2 இன்ச்சு கிளாத் கொடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸை மடித்து தைப்போம் பாருங்கள். அதுக்காக அதே மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம 4ஆக ஃபோல்டிங் பண்ணி பின் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸை இதை மாதிரி வைக்கணும். இப்போ இந்த கிராஸ் வந்து முன்னாடி கிராஸாக வந்து நீங்கள் தள்ளி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ வந்து முன்பக்கமும் நீங்கள் கிராஸாக வச்சுட்டிங்கன்னா டாட் பிடிக்கிற அகலமும் வந்து அதிகமாகிடும். அதே சமயம் நமக்கு வந்து கழுத்து அகலம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். இப்போ வந்து இந்த கழுத்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வெளியில் வரும். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து கழுத்து வந்து கண்டிப்பாக நீண்டு போயிருக்கும். இப்போ இடுப்போட ஸ்டார்டிங்கும் அந்த கிளாத்தோட நம்ம மடித்து போட்டிருக்கோம்ல கிளாத் ரெண்டும் ஒரே அளவில் வச்சுட்டு கழுத்து பக்கம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா தான் கழுத்து அகலமும் உடம்பு சுற்றளவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு வேளை நீங்கள் கிராஸாக இருக்குது டாட் பிடிக்கிறோம் அதனால் வந்து கிராஸாக தான் வைக்கணும்னு வச்சிங்கன்னா கழுத்து அகலம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. இப்போ என்னோடய மெத்தடில் நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி தைச்சி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ தள்ளி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து அகலமும் அதிகமாகிடும், உடம்போட சுற்றளவுலையும் வித்தியாசம் வரும். இப்போ நான் எப்படி வச்சுருக்கணும் கிளாத்தில் ஒட்டினா மாதிரி அந்த அளவு ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் இதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கழுத்து அகலம் உடம்பு சுற்றளவுலாம் மார்க் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நான் இப்போ பேக்கில் எடுத்து காட்டினாலும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பார்ப்போம் எந்த அளவு கரெக்டாக வருதுன்னு. இப்போ ரெடி அளவு நெக்குக்கிட்ட ரெடி அளவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஆம்ஹோல், இந்த ஷோல்டர்கிட்டையும் ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து மார்க் பண்ணிப்போம். இப்போ கீழ்ப்பக்கம் இடுப்புலேருந்து மேலே ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக ஜாயிண்ட்லேருந்து மேலே வந்து தையலுக்கு நம்ம அப்புறமா சேர்த்துப்போம். இப்போ ஜாயிண்டில் மட்டும் எல்லாமே ரெடி அளவு. பைப்பிங் நெக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணணும். கண்டிப்பாக இதில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறனால ரெடி அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே வச்சுட்டு உடம்பு சுற்றளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மார்க்லேருந்து கம்மி பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் வச்சு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது நீண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ லைனிங் ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்கிறோம். சேம் அதே அளவு கிளாத்லேருந்து வெளிப்பக்கம் கரெக்டாக அதை மாதிரி மார்க் பண்ணிங்க.
இப்போ நம்ம எடுத்த அளவுலேருந்து இது எந்த அளவு கரெக்டாக இருக்குது, 8.25 ஒரு பாயிண்ட் எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அளவு எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போதும் உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். கீழ்ப்பக்கம் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த உடம்பு சுற்றளவும் கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இடுப்பு இறக்கம் எடுக்கணும்ல. அளவு ப்ளவுஸும் இந்த டாட்டுக்கு நேராக ஷோல்டரோட சென்டர் அது மாதிரி 2ஆக மடிச்சிக்கிங்க. இப்போ இடுப்பு இறக்கம் வந்து எடுத்துப்போம். கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த இடுப்போட முடிகிற இடத்த வச்சிங்க. கரெக்டாக எல்லாமே நம்ம இப்போ ரெடி அளவு தான் மார்க் பண்ணுறோம். தையலுக்கு மறுபடியும் கூட நம்ம சேர்த்து எப்படி நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து கழுத்து இறக்கம் எடுக்கணும்ல, அது அப்படியே ப்ளவுஸ் அந்த 4ஆக மடிக்கிறோம்ல, அந்த மடிப்போடையே வச்சுட்டு இப்போ அந்த சென்ட்ரு நெக்கோட இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 13.25. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இப்போ மேல் பக்கமாக 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும், 14.25. இப்போ ஆப்போசிட்லேயும் அதே 14.25 வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்போம். ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த லைன் வரைஞ்சால் போதும். இப்போ 13.25 ஒரு கோடும் 14.25 மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கோடும், இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ கிளாத்தில் லைட்டாக சுருக்கம் இருக்குது. லைனிங் கிளாத்தில் சுருக்கம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நினச்சதுக்கப்புறம் சுருங்கி கரெக்டாகிடும். மெயின் கிளாத்தில் சுருக்கம் இல்லாமல் பார்த்துங்க எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது. அயன் பண்ண முடிஞ்சால் அயன் பண்ணிங்க, இல்லைனா சுருக்கத்தை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. 1/4 இன்ச்சு கழுத்து பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டால் போதும். 2.25 மார்க் பண்ணிப்போம். 2.5 இன்ச்லேருந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச்சு ரெடி அளவு, 2.25 வந்து தையல் கட் பண்ண வேண்டிய அளவு. இப்போ வந்து 5.25 ஷோல்டர் அகலம், 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 5.25 மார்க் பண்ணிக்கலாம். சரி, சில ப்ளவுஸ்க்கு 5.5 கூட வரலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா ஸ்லீவ் வந்து மேலே ஏறுது அப்படிங்கிற ப்ராப்ளம் சொல்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு வைக்கிறோம். இந்த அளவுக்கு வைக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து இந்த கரெக்டாக ஆம்ஹோல் வந்து ஷோல்டரில் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா ஆம்ஹோல் வந்து மேலே ஏறுது இதை விட கம்மியாக வச்சா. இந்த பொண்ணு நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பாடி மெஷருக்கும் தகுந்த மாதிரி, பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும். இப்போ அடுத்ததாக ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிக்கணும்ல, இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். இப்போ மொத்த இறக்கம் 14.25 ஷோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை ஆப்போசிட்டில் இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்த 14.25 அப்படியே ஆப்போசிட்டில் ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக வைங்க. இப்போ பார்க்கும்போது நமக்கு 6.25 இன்ச்சு இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் தையலுக்கு சேர்த்து. இப்போ 5.25. இப்போ ஆம்ஹோல் இறக்கம் வந்து 5.25. கிட்டத்தட்ட ஷோல்டர் அகலமும் ஆம்ஹோல் இறக்கமும் ஈவனாக இருக்குது. நிறைய ப்ளவுஸ்க்கு இதை மாதிரி தான் வரும், ஒரு சிலருக்கு தான் வந்து கூட குறைச்சி வரும். இப்போ ஆம்ஹோல் இறக்கம் 5.25 மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராகவும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மேலேயும் சரி கீழேயும் சரி, ஏன்னா இந்த பாக்ஸ் லைன் வரைகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து இப்போ 1.25 வச்சுட்டு நான் வந்து வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறேன். 1.25 தாராளமாக போதும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். நெக்கோட இறக்கம் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கு இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டால் போதும். ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் நெக்கு வந்து இறக்கம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக வேணான்னு கேட்டதுனால 1/2 இன்ச்சு நல்லா மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பைப்பிங் அடித்து திருப்பும்போது இன்னும் கூட 8.25 வந்துடும் ரெடி அளவு நமக்கு. ஸோ நமக்கு மேலே ஷோல்டர் ஜாயிண்டோடு சேர்த்து 9 இருக்குது. தைச்சதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சிரும், 8.5 இன்ச்சுக்கு வந்துடும் அவங்களுக்கு. இப்போ வந்து 2.25 வச்சோம்ல, அதையே இந்த மாதிரி கீழே வச்சுட்டு ஒரு பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துப்போம். 2.5 ரெடி அளவு. கீழ்ப்பக்கம் உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா அந்த 2.5 ரெடி அளவு எடுத்தோம்ல, அதையே கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் லைன் வரைங்க. இல்லை அகலமாக வேணாம் அப்படின்னா மேலே வச்ச அளவே கீழே வச்சுட்டு பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ 5.25 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஆம்ஹோல் இறக்கத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உடம்போட சுற்றளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் கார்னர். நமக்கு அந்த 2 கோடும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து கார்னர். அதுக்கு நேராக தான் 1.25 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணும்போது ஆம்ஹோல் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் கவ்லாம் எடுக்கலை, நார்மலாக கையாலேயே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறேன். இந்த உடம்பு சுற்றளவில் கொண்டு நம்ம இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகணும். மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே ஆரம்பித்து உடம்பு சுற்றளவில் கொண்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி நான் வந்து ஃப்ரெஞ்சு கவ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் கட் பண்ணும்போது இப்படி தான் நான் கட் பண்ணுறேன். சில நேரங்களில் வீடியோவுக்காக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்க அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்சு கவ்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். மற்ற டைமில் நீங்கள் நார்மலாக இதை மாதிரி ஷேப் கொடுத்து வரைங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா
கிளாத் வந்து விட்டு போனோம், அதிகமாகவே விட்டுக்கலாம் 2 இன்ச்சு. நம்ம தைச்சதுக்கப்புறம் கூட குறைச்ச 1.5 இன்ச்சு வேணுமோ, எந்த அளவு கிளாத் வேணுமோ வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மொத்தமாக 10.25 இன்ச்சு இருக்குது. 10.25 ஒரு பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணும்போது கூட குறைச்சி வரும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ மேலே வச்ச அளவே நான் கீழே வைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து கிராஸாக கட் பண்ணும்போதே இடுப்போட அகலம் அப்புறம் வந்து டாட்டுக்கு உள்ள அகலம் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக கட் பண்ணுவாங்க. நான் வந்து மேலே உள்ள அளவே கீழேயும் வச்சுட்டு கட் பண்ணுவேன். ஸ்டிச்சிங்கில் வந்து நான் வந்து 1/2 இன்ச்சு கிராஸ் எடுப்பேன். என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட், கட்டிங் மெத்தட் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான். என்னோடய ஸ்டைலில் தான் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சுட்டு இப்படி கரெக்டாக வச்சுட்டு ரெடி அளவு மார்க் பண்ணிப்போம். அதுலேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு இப்போ நான் மார்க் பண்ணியே காட்டுறேன். இது ரெடி அளவு, அதுலேருந்து 1 இன்ச்சு வேணா பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு மடித்து டாட் பிடிப்போமா. எக்ஸ்ட்ரா வந்து இப்போ 2 இன்ச்சு தானே தையலுக்கு இருக்கணும். இப்போ 2.25 ஒரு பாயிண்ட் அதிகமாகவே நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கா. நம்ம தைச்சிட்டு நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே கிராஸ் எடுப்பேன். அப்போ வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்துடும். எல்லாமே ஒன்று தான். ஸ்டிச்சிங்கில் சில வேலைகள் வந்து நான் எக்ஸ்ட்ரா செய்வேன். இப்போ அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். பேக் பீஸை கட் பண்ணும்போது சிசரை வந்து இப்படி கொத்தி கொத்தி இழுக்காமல் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சிசர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீட்டாக கட் பண்ணுறதுக்கு. இப்போ உடம்போட சுற்றளவு அப்புறம் இடுப்பு மடித்து தைக்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாச்சு கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணணும். கிளாத் மடித்து போட்டிருக்கிற மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸுக்கு எப்படி மடித்து போட்டோமோ அதே தான் சேம். இப்போ கீழ்ப்பக்கம் கட் பண்ணோம்ல உடம்பு பேக் பீஸு, அதை அப்படியே நமக்கு மேலே லெஃப்ட் ஸ்லீவ் அதாவது மேல் பக்கமாக வர மாதிரி திருப்பி போட்டுட்டு கரெக்டாக அந்த கரபாகம் ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து மறுபடியும் நம்ம சைடு அப்படியே தான் வச்சுட்டு வந்து கட் பண்ணுறோம். இப்போ நேர் கட்டிங்கில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கிராஸாக நான் இந்த மாதிரி பொசிஷனில் கிளாத் வந்து போட்டிருக்கேன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கிராஸாக தான் போடணும். ஸ்ட்ரைட்டாக போட்டால் அது நேர் கட்டிங். இப்போ வந்து நான் அந்தளவு கிராஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கிட்ட ஒரு லைன் வரைஞ்சிப்போம். லைன் வரைஞ்சிக்கிட்டால் நமக்கு வந்து கழுத்து அகலம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்கேலை வச்சுருக்கேன், வச்சுட்டு வந்து கழுத்து அகலம் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு ரெடி அளவு 2.5 இன்ச்சு அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேக்கில் வந்து 2.25 தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு யோசிப்பீங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம் மேலே வந்து தெரியுது பாருங்கள். இப்போ ஹூக்பட்டி ஐப்பட்டி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம்னா மேல் பக்கம் கரெக்டாக 2.25ன்னு நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக வந்து நீங்கள் ஹூக்பட்டி ஐப்பட்டிக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் விட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நெக் ஷேப் வந்து அதிகமாகும். ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே குறுகலாக தான் இருக்கணும் நெக் ஷேப்பு நம்ம பாடி ஷேப்புக்கு. பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்தகலாம் கம்மியாகவும் தான் இருக்கணும். இப்போ இந்த 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நேராக அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி லைன் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் பீஸே இது மாதிரி கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த கழுத்து அகலத்துக்கு உங்களுக்கு டீட்டெயில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சைட்லேயும் அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. ஃப்ரண்ட்டில் விடக்கூடாது, பேக்கில் மெயின் கிளாத் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துங்க. இதான் மெயின், அதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இது வந்து நமக்கு ஒரு வேளை தைக்கும் போது முன்ன பின்ன இல்லாமல் வரத்துக்கு இந்த கிளாத் வந்து எக்ஸஸாக வந்து ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம விட்டுருக்கோம். இப்போ சேம் அதே மாதிரி ஷோல்டரு ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே பேக் பீஸை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். மீதி அளவுகள் எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ 2 பின்னிங் எடுத்துருவோம், இன்னுமே பின்னுக்கு வேலை இல்லை. இப்போ ப்ளவுஸோட ஹூக்பட்டி பக்கத்தை எடுத்துங்க. எப்போவுமே நீங்கள் கழுத்தகலம் ஃப்ரண்ட்டு அதே இது ஸ்லீவு எல்லாத்துக்குமே நீங்கள் ஹூக்பட்டி பக்கமாக அளவு மார்க் பண்ணும்போது மார்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி கழுத்து ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக பேக் பீஸை தான் வச்சு அளவு மார்க் பண்ணோம். ஆனால் கழுத்து அதாவது ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள இடம் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள். இதை விட நீங்கள் அதிகமாக இன்னும் 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டிங்கன்னா கழுத்தகலம் கண்டிப்பாக வந்து பெருசாக போயிடும். ஸோ இப்போ இது மாதிரி வச்சிங்க. இப்போ ப்ளவுஸோட ரைட் சைடு எடுத்துருக்கோம், அதனால் மேல் பக்கம் ஷோல்டருக்குள்ள அளவு ஜாயின் பண்ணுற அளவு இந்த மாதிரி இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிட்டு இப்போ கரெக்டாக அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை இதை மாதிரி வைங்க. இப்போ அதே மாதிரி கரெக்டாக இப்போ இந்த ப்ளவுஸோட வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி வைங்க. கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, இப்போ இதுவே நீங்கள் வெளிப்பக்கம் இந்த மாதிரி இப்போ வைக்கிறீங்கன்னா அந்த பிசுறு வந்து மேலே இருக்கணும். தையல் அந்த 2வது கோட்டில் தையலும் அதுக்கு மேலே உள்ள பீஸ் வந்து மேல் பக்கமும் இருக்கணும். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம், அதனால் கீழே உள்ள கோட்டில் இதை மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு
ஷேப் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச்சு மேலே தள்ளி கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா கழுத்து அகலம் பெருசாக இருக்கும். 1/2 இன்ச்சு கரெக்டாக விட்டு மேலே மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக பெல்ட்டோட ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு 1.25 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கு. இது எதுக்குன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் பெல்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும். 1.25 இன்ச்சு விட்டிங்கன்னா சென்டர் டாட் எந்த அளவுக்கு நம்ம அகலமாக பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துங்க. ஃப்ரண்ட் டாட்டுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு 2 விதமாகவும் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் நான் பார்த்துக்கிறேன் 1.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 1.5 இன்ச்சு நம்ம இப்படி வச்சு அளந்தாலும் ஃப்ரண்ட்டில் வச்சு அளந்தாலும் ஒன்று தான். ஆனால் அளக்கிற விதம் வந்து நம்ம கரெக்டாக அளக்கலைன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் ஆகிடும். இப்போ பேக் பீஸை நான் இந்த மாதிரி இழுத்துட்டு அளக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ரஃப்பாக தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் வரதுக்கான காரணத்துக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இது மாதிரி இப்போ இழுத்துட்டு இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அளந்து மார்க் பண்ணுறோமா. இப்போ அப்படியே வெளிப்பக்கம் இந்த டாட்டுக்கு நேராக பிடிச்சிக்கிறோம். இப்போ சென்ட்ரு ஷோல்டருக்கு நேராக மடிச்சிக்கிறோம். இந்த தையல் வந்து கரெக்டாக 2வது லைனில் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு மார்க் பண்ணும்போது இந்த அளவுக்கு நீளமாக இருக்குது. இப்போ கரெக்டாக தையல் அதுக்கு கீழே உள்ள அளவு பேக்கு ஃப்ரண்ட்டு இழுத்து வச்சு அளக்கும்போது இந்த அளவுக்கு இருக்குதா உங்களுக்கு. இப்போ நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரணுன்னா நான் சொல்கிற மாதிரி அளந்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ அளந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 14.25 இருக்குது. ஸோ கண்டிப்பாக தப்பு. இந்த ப்ளவுஸுக்கு 14.25 ஃப்ரண்ட் இறக்கம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கிளாத்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நம்ம அளக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் அதை இப்போ கம்ப்ளீட்டாக அழைச்சிட்டு உங்களுக்கு எப்படி அளக்கணும்னு கரெக்டாக வந்து ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதை மாதிரி கிராஸ் கட்டிங் வந்து நீங்கள் அளங்க. இப்போ ஃபுல்லாக வந்து மறுபடியும் நான் வந்து கரெக்டான அளவு செக் பண்ணுறேன். வெளிப்பக்கம் எடுக்கல, அதாவது ப்ளவுஸோட ராங் சைடு இல்லை, ரைட் சைடு வெளிப்பக்கம் தான் எடுக்கிறோம். இப்படி கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட மடிச்சிங்க. ஷோல்டரை வந்து இந்த மாதிரி அப்படியே 2ஆக மடிங்க. அதுக்கு நேராக இந்த அப்படி பிடிச்சிங்க. கொஞ்சம் கூட இழுக்காதீங்க, அப்படியே கரெக்டாக வைங்க. அப்படியே அந்த ஷேப் அப்படி கிராஸ் வாட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி கரெக்டாக வைங்க, இழுக்காமல் அப்படியே வைங்க கிளாத்தை. அதாவது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் 2ஆவதாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதில் வைக்கணும். ப்ளவுஸோட மேல் பக்கத்தை கீழ் பக்கத்தை இழுக்காமல் கரெக்டாக அந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த தையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே கிராஸாக வச்சுட்டு கரெக்டாக வந்து ரெடி அளவு மார்க் பண்ணுங்கள். அந்த வாட்டம் எந்த ஷேப்பில் இருக்கோ அப்படியே வைக்கணும். கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது. கையாலெல்லாம் பிடிச்சி நீட்டெல்லாம் இழுக்கக்கூடாது. அப்படியே வச்சுட்டு மேலே கிளாத் மேலே அப்படியே அந்த அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக தையலில் வர இடம் அதுக்கு கீழே 1/2 இன்ச். இப்போ நம்ம மார்க் பண்ணி பார்ப்போம். இப்போ அளவு பார்ப்போம். இப்போ மார்க் பண்ண அளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பார்த்துங்க. கிட்டத்தட்ட 1 இன்ச்சு வந்து நமக்கு இறக்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட் இறக்கம் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இந்த 13 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக எந்த இடத்துக்கு நேராக மார்க் பண்ணணும்னா நெக்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ மார்க் பண்ணிங்க. இப்போ அந்த 13 இப்போ அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு நேரான பாயிண்ட்டு. கப்ஸே வந்து கரெக்டாக வரத்துக்கு கரெக்டான இடத்துல வரும் உங்களுக்கு. இதுவே ஷோல்டர் சென்டர்லலாம் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கப் ஷேப் வந்து ஓரமாக ஒதுங்கிடும். இப்போ இது மாதிரி சென்டர் இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஷேப் கொடுத்து நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி கப் ஷேப் வந்து கொடுங்க, கரெக்டாக வரும். சென்டரில் எடுத்திங்கன்னா கப் ஷேப் வந்து ஓரமாக ஒதுங்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்கோட இறக்கம் தையலோடு சேர்த்து 6 இன்ச்சு இருக்குது இறக்கம். இப்போ மேலே உள்ள 2.5 இன்ச்சு அப்படியே பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சு எடுத்தோம்ல, அதில் இந்த மாதிரி வைங்க டேப்பை. இப்போ இதை மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு 11.5 இன்ச்சு இருக்குது. அதாவது மெயின் டாட்டோட மொத்த இறக்கம் வந்து 13, அதுலேருந்து 2 இன்ச்சு கம்மி பண்ணி 11.5 இன்ச்சு இருக்குது. நம்ம இந்த கிராஸ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த 2வது கீழ் பக்கம் வரைஞ்சிருக்கிற லைனையும் இந்த சென்டர் டாட்டையும் இந்த மாதிரி லைன் போட்டு அதாவது ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆம்கோல் இறக்கம் 5.25 இருக்குல்ல, இப்போ வந்து 5.25 வச்சுட்டு 13.5 இன்ச்சா, அதுலேருந்து நல்லா ஒரு 1.5 இன்ச்சு இது வந்து ரெடி அளவு நமக்கு. இப்போ இந்த மெயின் டாட் வந்து 13.5 இன்ச்சில் எடுத்திருக்கோம். அதுலேருந்து நல்லா 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு கூட நம்ம கம்மி பண்ணி கிராஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு கொடுத்தோம்னா ரொம்ப கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது. அதனால் கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேலேயே தள்ளி நம்ம ஷேப் கொடுக்குறோம் பாருங்கள். நல்லா 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா அழகாக கரெக்டாக தெரியுது. அதே மாதிரி இதை நம்ம கிராஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு போட்டிருக்கும் போதும் ப்ளவுஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த ப்ளவுஸோட கிராஸ் வந்து 2.25. இந்த கிராஸ் வந்து இந்த ஹூப்பட்டிலேருந்து சேர்த்து பார்க்கும்போது இந்த வருதுல்ல சென்டர் டாட் வர அந்த இடம் தான் அந்த கிராஸ்ன்னு சொல்லுவோம். அது 2.25 மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக இப்போ நம்ம பிடிக்க வேண்டிய அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச் பார்த்தோம்ல டாட்டோட அகலம், அந்த அகலம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இதை 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டோட உயரம் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த கப் ஷேப் வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக கூட இருக்கலாம் அளவு. இந்த அளவுக்கு இவங்களோட உடம்பு ஷேப்புக்கு இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளவுஸோட வெளிப்பக்கம் தையலுக்குள்ள அளவை மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வச்சுட்டு அந்த டாட் முடிகிற இடத்துக்கிட்ட அந்த ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ டாட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது தையலோட சேர்த்து. அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ சென்டர் டாட், இந்த டாட் பிடிக்கிறதுக்கு நெக்கோட இறக்கம் நல்லா 6 இன்ச் வந்துருச்சு. அதனால் சென்டரில் பிடிச்சிக்கலாம். ஒரு வேளை வந்து நெக்கோட இறக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, சின்ன நெக்கு அப்படின்னா கீழ்ப்பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு 2.25ன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த சென்டர் டாட்டுக்கு மேட்சிங்காக வர மாதிரி இருக்கணும். ஒரு 1.5 1.25க்குள்ளே இந்த கிராஸ் வந்து வரணும். அந்த மாதிரி பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டாட் வந்து ஆம்போல் கிட்ட வர டாட் வர கேப் வந்து 1.25 to 2 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் கொடுக்கணும். அதாவது அந்த ஆம்போல் கிட்ட வர ஷேப் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வர ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ஷேப் இந்த முக்கோணத்துலேயே இந்த மாதிரி ஷேப்பில் கொடுக்கும்போது இந்த டாட் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். இந்த ஆம்போல் டாட் மட்டும் நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் மேலே ஏறியோ இல்லை கீழே இறங்கியோ எப்போ வருது எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிக்கலாம். இப்போ நான் தைக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். இப்போ உள் வளைவு எடுக்கணும் ஆம்போலுக்கு. இப்போ மேலேருந்து இது மாதிரி உடம்பு சுற்றளவு கீழே போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட அந்த உள் வளைவு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே எடுத்துங்க. 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூட இருக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் பீஸை வச்சு வெளிப்பக்கம் வரையும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் மேலேருந்தே இது மாதிரி கொஞ்சமாக தள்ளி இது மாதிரி எடுத்துங்க. மீதி அதிகமாக ஒதுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக் பீஸில் உள்ள டவுட்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேக் பீஸ் வந்து இதே மாதிரி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. கிராஸ் கட்டிங்லேயும் நீங்கள் வந்து அளவு மாறாமல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக கட் பண்ணி தைக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து நான் வந்து திருப்பி கட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது கிளாத்தை வந்து திருப்பாமல் கட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா. ஏன்னா கிளாத் வந்து நகராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சென்டர் டாட்டு அப்புறம் மெயின் டாட்டு எந்தெந்த இடத்துல டாட்லாம் பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து அடுத்ததாக பெல்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிப்போம். இப்போ மேல் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி வாட்டத்தில் உங்களுக்கு கிளாத் வந்து ஒதுங்கும். இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பெல்ட் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரபாகத்தோடு இருக்குல்ல, அதனால் பெல்ட் மார்க் பண்ணால் இது ரொம்ப கரெக்டான பீஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒதுங்குற கிளாத்தில் இன்னொரு கிளாத் கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறது அந்த கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்லீவ் வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணுங்கள். 4 கிளாத்தும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் இருக்கோ அது வந்து ஈஸியாக தெரியும். ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த 4 பீஸ் மடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது 4ம் ஒரே வாட்டத்தில் கரெக்டாக வச்சோம்னா கீழே அந்த கிராஸ் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஸ்லீவ் அடித்து திருப்புறதுக்கு 1/2 இன்ச் தான் விடுறோம். இடுப்புக்கு வந்து மடித்து தைக்க போகிறோம், அதனால் 2 இன்ச் விட்டேன். ஸ்லீவுக்கு வந்து அடித்து திருப்பிட்டு பைப்பிங் கொடுத்து தைக்கணும், அதனால் 1/2 இன்ச் போதும் தாராளமாக. 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். இதனால் மிஸ்டேக் வர மாதிரி எனக்கு தெரியல. லெஃப்ட் ஸ்லீவோ ரைட் ஸ்லீவோ எந்த பக்கம் எடுத்தாலும் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். ஒரே அளவு தான் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். ஆனால் வந்து லெஃப்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கனால எப்போவுமே லெஃப்ட் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அடிக்கை இறக்கத்தை இது மாதிரி கீழ்ப்பக்கம் வச்சுட்டு கரெக்டாக தையலுக்கு மேலே 1/2 இன்ச் இது மாதிரி 2 மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சென்ட்ரு ஆம்போல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு இப்போ கீழ்ப்பக்கம் அந்த மாதிரி ஸ்லீவை வச்சுட்டு இந்த சென்டரை இது மாதிரி பிடிச்சிங்க. இப்போ ஒரு கையை வந்து ஆம்போல் கிட்ட இது மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கீழே தையல் இருக்குல்ல, தையலுக்கு கீழே 1/2 இன்ச் விட்டுட்டு இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஆம்போல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஆம்போல் சுற்றளவு எந்த இடத்துக்கு நேராக எடுக்கிறேன் அதே மாதிரி எடுங்க. 6.5 இன்ச் வருது. இப்போ ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது, 6.25 ஒரு பாயிண்ட் இருக்கா, அதை 7 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது 3.25 இன்ச் வருது. இப்போ ஆம்போல் சுற்றளவு 6 இன்ச் எடுத்தோம்ல, அந்த 3.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல அடிக்கை இறக்கும், அதுக்கு நேராக அது மாதிரி டேப்பை வச்சுட்டு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. கிளாத் வந்து நமக்கு மேல் பக்கம்லாம் கரெக்டாக இருக்குது, கீழே தான் சுருக்கம் இருக்குது. அதை தைக்கும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ எப்படி ஷேப் கொடுக்குறேன்னு பார்த்துங்க. இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக மேல் பக்கம், ஏன்னா மேலே ஸ்லீவ் கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டோம். அதனால் அந்த தையல் கிட்ட மார்க் பண்ணதும் கொஞ்சம் மேலே ஏறி வரும். ஸ்லீவ் இறக்கம் ஒரு பாயிண்ட்டுக்கு கூட ஏற்றிருக்கோம்ல, அதனால் இந்த தையலுக்கு மார்க் பண்ணதும் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ உள் வளைவு இந்த மாதிரி எடுக்கிறோம். ஒரு 1/2 இன்ச். ஒரு அளவு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட அடிக்கடி கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு தைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அளவு வந்து உங்களுக்கு பதிஞ்சிடும். ஏதாவது கரெக்ஷன் சொல்கிற வரைக்கும் அவங்களோட அளவு நமக்கு எந்த விதத்துலையும் மாறாது. ஸோ அதனால் நான் இந்த ஷேப் வந்து இதே அளவில் தான் கொடுத்து அவங்களுக்கு தைக்கிறேன். கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது இந்த மாதிரி மெத்தட்லேயே கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். இப்போ உள் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லீவில் 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸ்லீவோட சென்ட்ரு, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு வந்து கிளாத்து விட்டுட்டு அதுக்கு கீழே இறக்கி கொண்டு போய் இது மாதிரி வளைவு கொடுங்க. மேலேருந்தே குடஞ்சி கட் பண்ணாதீங்க. இந்த பக்கத்தில் உள்ளதை வந்து நம்ம தைக்கும்போது கிளாத்தில் எப்படி கரெக்டாக வச்சு தைக்கணுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். நான் கட் பண்ணும்போது மேலேருந்தே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நம்ம தைக்கும்போது என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவில் சொல்லலை. நம்ம தைக்கும்போது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பெல்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு இதை மாதிரி அளவு எடுத்து இந்த மாதிரி மடித்து அப்படியே போட்டு கிளாத்தை பேக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நம்ம பெல்ட்டுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவைங்கிறத பார்த்துங்க. அதுக்கு கீழே எவ்வளோ கிளாத் ஒதுங்குதோ அதை வந்து அப்படியே வச்சு நம்ம தைக்கும்போது கிளாத் அடிப்பக்கம் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது தைச்சதுக்கப்புறம். இப்போ பேக் பீஸ் வந்து 10.25 எடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ கம்மி பண்ணி இந்த பெல்ட்டோட நீளம் எடுத்துக்கலாம். இப்போ 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த அளவுக்கு சைடில் கிளாத் இருக்குல்ல, இது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கிராஸாக இருக்கனால நான் ஃப்ரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து 3.25 இன்ச்சு இருக்குது ஃப்ரண்ட்டில். இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சோம்ல, இப்போ பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் அதை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் இதை மாதிரி தையலுக்குள்ள இடத்த மடித்து விரலால் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இப்போ வந்து டேப்பு வச்சு அளங்க. கீழ்ப்பக்கம் 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5 இன்ச்சோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு உயரம் எடுங்க. கரெக்டாக வந்து எவ்வளோன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 1/2 இன்ச்சு சேர்க்கும்போது 3.25ன்னு மார்க் பண்ணணும் தையலுக்கு சேர்த்து. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை மடிச்சுட்டு நீங்கள் அளவெடுத்து கீழ்ப்பக்கத்துக்கு மட்டும் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து விடுங்க. உங்களுக்கு வந்து மிஸ்டேக்காக வராது. இப்போ வந்து 3.25ன்னு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோமா, மார்ஜினை விட்டுட்டு பேக் சைடு 2.5, அதே மாதிரி 3 இன்ச் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பெல்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது, ரொம்ப கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சும்மா ரஃப்பாக அப்படியே கையால் தான் ஷேப் கொடுத்து நான் பெல்ட் இது வரைக்கும் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஷேப் வந்து மேல் பக்கம் போக மேலே அப்படியே வளைவாக மேலே ஏறினா மாதிரி. நான் இப்போ ஒரு தடவை அளந்தும் காட்டுறேன். ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு 2.25 கிராஸ் எடுத்தோம், அதை வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் 3.25 இருக்கா, அதை வச்சுட்டு பார்க்கும்போது 3/4 இன்ச்சு நமக்கு கம்மியாக அந்த உள் வளைவு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக ஷேப் கொடுங்க. பெல்ட்டோட ஸ்டிச்சிங்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப அப்படியே கத்தி மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷேப் கொடுத்து மேல் பக்கம், அதாவது பேக் சைடு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி கட் பண்ணுங்கள். கீழே குடஞ்சி கட் பண்ணாதீங்க. குடஞ்சி கட் பண்ணிங்கன்னா சைடு அப் அண்ட் டவுன் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ இன்னொரு கிளாத்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் ஒதுங்கியிருக்கு பார்த்தீங்களா, இதில் இன்னொரு பெல்ட்டு கிளாத்து, அப்புறம் ஹூப்பட்டி ஐப்பட்டி. நெக் பீஸ் வந்து நம்ம சாரீ கிளாத்தில் தான் பைப்பிங் கொடுக்க போகிறோம், அதனால் நெக் பீஸ் தேவைப்படாது. ஸோ மீதி எல்லாத்துக்குமே இந்த கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல கேமராவில், அதனால் துண்டு துண்டாக நான் எந்த அளவு கட் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன் கிளாத் வாட்டத்தை போட்டு அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இடுப்பு பக்கம் வந்து அந்த பார்டர் மாதிரி இருக்குது கிளாத்து ஸ்லீவுக்கு கொடுத்துருக்கிறது, அது வேணாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வாட்டத்தில் நான் கட் பண்ணுறேன். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரியும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இது மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, பார்டர் கிடையாது, ஆனால் ப்ளைனாக இருக்குது அந்த கிளாத்து. ஸோ அது வந்து பேக் பீஸ்க்கு வந்து நான் கொடுக்கல, 2ஆக மடிச்சுட்டு அந்த ஸ்லீவுக்கு வந்து அந்த 2 பார்டர் மாதிரி
டிசைன் இல்லாமல் ப்ளைனாக இருக்குல்ல, அதை வந்து நான் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நமக்கு அந்த ரோஸ் கலர் கிளாத் வந்து அப்படியே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு வேணும், ஸ்லீவுக்கும் நெக்குக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் எப்படி கட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். கிளாத் அது மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ரோஸ் கலர் கிளாத், சாரியோட கிளாத் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடுறேன். அந்த பார்டர் கிளாத் மாதிரி இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் நமக்கு பெல்ட்டுக்கு யூஸ் ஆகும். கிளாத் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் நம்ம மடித்து போடணுங்கிறத ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுங்கள், லைனிங் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு. இப்போ நமக்கு கிராஸில் தானே அந்த பீஸ் வேணும், அதனால் அப்படியே கிராஸில் வந்துருச்சு பார்த்தீங்களா. மீதி ஒதுங்கின கிளாத்தை அப்படியே நான் வந்து ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ அது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு எல்லாமே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது அப்படியே வந்து நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இதை மாதிரி 2 கிளாத் ஒதுங்கி இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்குது நமக்கு பெல்ட்டு கிளாத்துக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்குக்கு வந்து பைப்பிங்